ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே ஸ்டார்டிங் சீனில் நீதியை காமிக்கிறாங்க. அவளுமேட்டு அந்த டாக்டர் கூட நெஞ்சிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு அந்த டாக்டருமே இங்கே பாருமா, நீ வந்து நர்ஸு தானே, ஸோ நீ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு இந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரவுடி பையலுங்களை பார்த்துட்டு உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி நம்ம நீதியே சொல்லிட்டு இருக்காங்க. அவளுமே ஒரு நிமிஷம் பயப்படுறா. அதுக்கப்புறம் நீ தானே அந்த பையன் கூட வந்தது, அப்போ அந்த பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க பாருங்க நான் நர்ஸா வேலை பார்க்குறேன், ஏன்னா நான் உங்களை முன்ன பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு டாக்டர்காரவங்களுமே சரி நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னா, அவளுக்கு என்ன தெரியும், அவன் நர்ஸுமே கிடையாது. அதனால டாக்டர் கிட்ட, இங்க பாருங்க டாக்டர், நான் வந்து இன்டர்ன் தான், எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாலாம் தெரியாது, ஸோ நீங்க தான் டாக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, இப்படி நேராக போய் ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொன்னா, சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல இருந்து போயிருப்பான். அப்படி இந்த பக்கம் விக்ரமே கீழே நின்று எப்படியாச்சும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது போலீஸ்காரவங்க விக்ரம உள்ளேயே விடல. அப்பவுமேட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பக்கத்துல இருக்கிற அந்த அன்னிக்காரி இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட வந்து இதை பாருங்க அண்ணி, எனக்கு கொஞ்சம் ரோப் மட்டும் எடுத்துறீங்களா அப்படின்னு சொன்னா அவங்களுமே எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் நேரம் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ரோப்பை தூக்கி மேலே போட்டுட்டு அப்படியே ஏறி உள்ளேயே போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு அவளும் நின்றுட்டு இருப்பா. அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம நீதியை பார்த்துடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து அவளை ஹக் பண்ணிட்டு நிற்கிறான். அப்பதான் வந்து பாரியுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனுடைய கசினுமே வந்து இவங்க ரெண்டு பத்தியும் அவ பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பாரி அண்ணி இங்க பாருங்க நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொன்னா, இங்க தானே ராஜு போனாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல அங்கதான் அண்ணா போயிருக்காரு ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போயிடுறான் வேற ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்பவுமே ஹீரோ சொல்றான், நீ ரொம்ப சேஃபா இருக்கல்ல அப்படின்னு சொன்னா, ஆமா நான் ரொம்ப சேஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான், உனக்காண்டி தான் நான் உள்ள வந்தேன் அண்ட் என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறோம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கும்பல்ல உள்ளவங்க வர்ற மாதிரி தெரியுது. அதனால இவங்களுமே போயிட்டு ஒரு இடத்துல கதவை அடைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து நேரா வெளில வந்து பார்க்கும்போது நம்ம பரி வந்து ஓடி வாரா. ராஜு அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அப்படி நேரம் உள்ள போய் கதவை அடைச்சிடுறான். அதை பார்த்த பரிக்கு மனசே அப்படியே உடஞ்சு போயிருச்சு. யாரா நம்மளை வந்து காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவளோட அண்ணன் வந்து அந்த அந்த சமயத்துல அவளை காப்பாத்திடுறான். அப்போமேட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த கும்பல்ல உள்ளவங்கள்ட்ட மாட்டிட்டாங்க. ஸோ அதனால தனித்தனியா ரெண்டு பேர்த்தையும் வச்சிருக்கான், பரியையும் விக்ரமையும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் நீதியும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த தீவிரவாத கும்பல்ல வந்து ரெண்டு பேர் இவங்க தலையில அடிச்சு இவங்கள மட்டையாக்கிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் ஒரு ரூம்ல தான் இருப்பாங்க. அந்த ரூமுக்கு வந்துட்டு நேரா அந்த நர்ஸு கிட்ட போட்ட நீதியுமே இழுத்துட்டு போய் அங்க போடுறாங்க. யாரா இது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்தா நம்ம நீதி தான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம விக்ரம் கிட்டையும் ஒருத்தவன் வந்து உழுக்கான். யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜு தான். அவனுமே ராஜு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்கான். அவனுமே எஞ்சி பாக்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எஞ்சி பார்த்துட்டு பாரி அப்படின்னு சொல்லி அழுது ஹக் பண்ணிட்டு இருக்கான் நம்ம பரியன். நீ எப்படி நீதி உள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா, சஞ்சு 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 இங்க தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவ ஒரு பக்கம் சொல்ல, அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு நீதி நீதி அப்படின்னு சொல்லி கத்த வாரா. அதுக்குள்ளேயும் கசின் சொல்லிடுறான், இங்க பாரு விக்ரம் இங்க தான் இருக்கான், ஸோ கத்தாத அப்படின்னு சொன்னா, இங்க பாருறா நீதி இப்ப சேஃபா இருப்பாளா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான். ஆனா தன்னுடைய பொண்டாட்டி கூட இவன் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டான் போல. அப்புறமேட்டு என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம நீதியும் பரியும் வெளியில வர்றது சொல்லக்குள்ள நம்ம நீதியை வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. பரிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்படி இந்த பக்கம் ராஜுவையுமே தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் அந்த பக்கம் வச்சுட்டு, உங்க ரெண்டு பேருக்கும் எங்களை தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீங்க தான் எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்க, ஆனா உங்களை இப்படிலாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவனுடைய சட்டையில வந்து நிறைய பாம்பெல்லாம் செட் பண்ணி அவனுக்கு அதுக்கு மேலே ஒரு சட்டையை போட்டு கையில் ரோப்பெல்லாம் கெட்டி விடுறாங்க. அதே மாதிரி நீத்தியும் அப்படி விட்டுட்டு, இங்கே பாருங்க நாங்கள் போலீஸ்காரவங்க கிட்ட பணம் கேட்டிருக்கோம், நீங்கள் ரெண்டு பேரும் நேராக வெளியில் போய் அந்த பணத்தை எங்களுக்கு கொண்டு வரணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிமோட் என்கிட்ட தான் இருக்கும், நான் அமைக்கிட்டேன் அப்படின்னா வெடிச்சு செதறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்ம நீதியும் சஞ்சு அதாவது ராஜுவுமே நேராக வெளியில் போயிட்டு இருக்காங்க. போலீஸ்காரவங்களை பார்த்ததுக்கப்புறம் போலீஸ்காரவங்கள்ட்ட நீதியுமே சொல்கிறா, இங்கே பாருங்க சார் இவருக்கு வந்து பாம் வந்து கெட்டி விட்டுருக்காங்க, ப்ளீஸ் இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரவங்க நம்ம ஹீரோக்கு அந்த பாமையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு போலீஸ்காரவங்கள்ட்ட வந்து இவன் சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாருங்க சார் உள்ள நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஸ்டார்டிங்கே ஒருத்தவங்களை கொன்னுட்டாங்க, அதனால அவங்க கொல்ல கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா நீதி சொல்கிறா, நம்ம தான் வந்து இந்த மாதிரி சேஃப் ஆகிட்டோம்
வந்துட்டோம்ல, என்னோட ஃப்ரெண்ட மட்டும் காப்பாத்திட்டு நம்ம இங்க இருந்து போயிரலாம் அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ்காரவங்க சொல்றாங்க எல்லாத்தையுமே நம்ம காப்பாத்தி தான் ஆவணும். வேற வழி இல்ல. அவங்க ரொம்ப டெரரிஸ்ட் போல தெரியுது. அதனால வந்து நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாரி சொன்னா, நம்ம ஹீரோ இருக்கான்ல, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாம் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பணம் எல்லாத்தையுமே கொண்டு உள்ள போறாங்க. போனதுக்கப்புறம் இவங்கள யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பரி இவங்க முன்னாடி தான் நிப்பா. பரி தலையில மாஸ்க் போட்டுருவாங்க. இவங்க 2 பேர் தலையிலயும் மாஸ்க் போட்டுருவாங்க. அந்த பக்கம் இருக்கிற எல்லார் தலையிலயுமே மாஸ்க் போட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நெறைய அந்த கோல்டு, அந்த கேஷ் எல்லாத்தையுமே எடுத்தும் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தி நிக்க வச்சு அப்படியே ரோப்பெல்லாம் போட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ்காரவங்க கிட்ட நீங்க எங்கள புடிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரொம்ப சிரமப்பட்டு புடிக்கிற மாரி இருக்கும். நாங்க எப்படினாலும் இங்கருந்து தப்பிச்சுருவோம். அப்படி நீங்க புடிக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இதுலருந்து ஒருத்தவங்களுடைய உயிர் போயிரும் அப்படின்ற மாரி மிரட்டுறாங்க. ஆனாலும் போலீஸ்காரவங்க சும்மா விடாம வெளியில போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு இருக்கும்போதே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பக்கம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து முன்னாடியே ஒரு பவுடர் மாரி வச்சிருந்திருப்பாங்க போல. ஸோ அப்படி சிக்னல் நம்ம விக்ரம் காட்டுறான். காட்டுனோனே அந்த பவுடர் எடுத்து அந்த டெரரிஸ்ட் மூஞ்செல்லாம் போட்டுட்டு அந்த டெரரிஸ்ட்ட போட்டு அடிச்சு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ பையலுமே நம்ம ஹீரோயின பார்க்குறாங்க. ஹீரோயின் எதுவுமே நினைக்கல. எப்பவும் போல நம்ம ஹீரோட்ட பேசிட்டு தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பக்கம் நீதி இருப்பாளா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது நீதி வந்து இந்த போலீஸ் ஜீப் கூடயே போயிருப்பான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணி நீதியுமே சொல்லியிருப்பான். இந்த பக்கம் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு சேஃபா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்ல உள்ளவங்கலாம் சொல்றாங்க, "இங்க பாருங்க நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க" அப்படின்னு சொன்னா, ஹீரோவுமே ரூம்ல நிப்பான். அவனுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து நிக்கும்போது அவன் கையில கொஞ்சம் அடிபட்டுருக்கும். அத பார்த்த பரியுமே, "ஏங்க உங்க கையில அடிபட்டுருக்கு வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பான். தென் இத பார்த்துட்டு அவனுமே வந்து, "என்ன மன்னிச்சிரு நான் அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது" அப்படின்னு சொன்னா, இவ சொல்றா, "எனக்கு இந்த உலகத்திலேயே நீங்க தாங்க பெஸ்ட் ஹஸ்பண்ட்" அப்படின்ற மாரி அவ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. "நீங்க என்ன லாஸ்ட் வரைக்கும் விட்டுட்டே வரலையே" அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு இருக்கா. உடனேட்டு அவனும் பரிக்கிட்ட, "நான் கொஞ்சம் வெளியில போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா நீதி வீட்டுக்கு வாரான். வந்துட்டு அவகிட்ட என்ன அப்படி இப்படிமா இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்றான், "நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே மேரேஜ்ன்னு சொல்றேன். எல்லாரையும் கூப்பிட வேணாமா அப்படின்னு சொன்னா, "இல்ல, இல்ல. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாரி அவன் சொல்லும்போது, "சரி ஓகே பண்ணிக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனுமேட்டு நேரா வீட பார்க்க கிளம்பி வாரான். இந்த பக்கம் பார்த்தா, நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து நேரா நீதியோடைய அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கமேட்டு சொல்றாங்க, "இங்க பாருங்க உங்க பொண்ணு எவ்வளோ பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கா" அப்படி இப்படி சொல்லும்போது, அவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நேரா பரிக்கிட்ட அவங்க ஃபோன் பண்ணி, "என் பொண்ணு நல்லா இருக்காளாம்மா? எப்படி இருக்கா?" அப்படின்னு சொன்னா, "இங்க பாருங்க உங்க பொண்ணு அவளுடைய லட்சியத்த அடைஞ்சிருக்கா. அவங்க அப்பாவுடைய ஆசைய அடைஞ்சிருக்கா. சோ நீங்க வந்து உங்க பொண்ண போய் பார்க்கணும்மா நிச்சயமா" அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்களையுமே சமாதானம் பண்றா நம்ம ஹீரோயின். அப்படின்ட்டு நேரா ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்க வாரான். அப்பவுமே, "நான் உனக்கு ஃபோன் பண்ணேனே நீ ஏன் எடுக்கல?" அப்படின்னு சொன்னா, "நாங்க கொஞ்சம் வேலையா இருந்தேங்க. நான் ஃபோன பார்க்கலையே" அப்படின்னு சொல்லி அவ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு, "நீங்க ரொம்ப நல்லவரு, வல்லவரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரிம்மா தாயே நீ படுத்து தூங்கு" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அதுக்கு இவளுமேட்டு, "சரிங்க நானே தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இவன் மேல அவ்ளோ ஒரு லவ் வச்சிருக்கா போல. அந்த அளவுக்கு "நீங்க தூங்குங்க" அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அப்படியே பெட்ட பக்கம் போய் படுக்குறான். இவனுக்கு அப்பதான் கொஞ்சம் மனசுல வந்து தோணுது, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ? ஏன்னா இவ வந்து நம்மள இவ்ளோ கேர் பண்றா. ஆனா நம்ம வந்து ஆனா என்ன எனக்கு இந்த பொண்ண புடிக்கலப்பா. எனக்கு நீத்திய தான் புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி அவனுமே வந்து மறுபடியும் தன்னுடைய மனச மாத்திக்காம, தான் பண்றது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காப்ல தொர. அப்படியே நேரா காலையில ஆகுது. அதே மாரிக்குல வந்து இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவனுமே சரி பார்த்துக்கோண்ணே நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பான். அவன் வச்சுட்டு இருக்கிற பில்லோவ இவன் வந்து நம்ம கணவர் வச்சிருந்த பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. இவ ஏன் தான் இப்படி இருக்கா அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்கு. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.